பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் 24வது அதிகாரத்திலே 15வது வசனத்துடைய பிற்பகுதி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே பெண்கள் இல்ல ஆண்கள் ஒரு விதமான வார்த்தை சொல்வதை நம்ம எல்லாருமே வழக்கமாக கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சேவை செஞ்சே என் வாழ்க்கை போயிடுச்சு, உங்க குடும்பத்துக்கு உழைச்சே நான் ஓடா தெரிஞ்சு போனேன், உனக்கு நான் ஓடி ஓடி பார்த்து என் வாழ்க்கை ஃபுல்லா போச்சு என்று சொல்லி நாம் அடிக்கொருக்க இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நானும் என் வீட்டார், நான் மட்டும் இல்லைங்க, என்னுடைய வீட்டாரும் சேர்ந்து கர்த்தரையே சேவிக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதாக அமைகிறது. ஆண்டவருக்காக ஓடின குடும்பத்தை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தியிருக்கார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரை மாத்திரம் நீங்க சேவிக்கின்ற பொழுது அதுதான் முக்கியம். ஆண்டவரை மாத்திரம் தான் நான் சேவிப்பேன், அவரை மாத்திரம் தான் நான் வணங்குவேன், அவரோட மாத்திரம் தான் நான் பயணம் செய்வேன். இந்த உலகத்தின் பொருட்கள் மேலேயோ இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள் மேலேயோ என்னுடைய சிந்தனை என்னாலும் காணப்படாது. சேவிப்பது என்பது வணங்குவது, சேவிப்பது என்பது வணங்குவது. நான் என் ஆண்டவரை மாத்திரம் தான் வணங்குவேன் என்று சொல்லி அந்த வைராகியம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? நீங்க ஒரு சொத்தை நீங்க நம்புனீங்கன்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஒரு தங்கத்தை நம்புனீங்கன்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஒரு நாட்களை நீங்க நம்பினீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். நாட்களையாவது நாளிகையாவது பொன்னையாவது பொருளையாவது எதையுமே நீங்க நம்ப கூடாது, எதையும் நீங்கள் சேவிக்க கூடாது. கர்த்தராகிய ஆண்டவரை மாத்திரம் நீங்க சேவிக்க அழைக்கப்படுகிறீர்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா? நீங்க ஆண்டவரை மாத்திரம் நம்பி பாருங்கள். ஆண்டவரை மாத்திரம் நீங்க விசுவாசித்து அவரை மாத்திரம் நீங்க நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எண்ண முடியாதபடி, நீங்க எண்ணி முடியாதபடி ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தர நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து அவரை மாத்திரம் சேவிக்க நமக்கு பலன் தந்து வைராக்கிய வாஞ்சையோடு கூட இந்த உலகத்தில் வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.